நீங்கள் சில வருடங்களுக்கு முன் சூனியம் சம்பந்தமாக ஒரு சவால் விட்டீர்கள். அப்போது இந்த தோற்றுவிட்டால் கொடுப்பதற்கு பணம்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னீர்கள். இது அல்லாஹ்வை மறந்து சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? அல்லாஹ் நாடினால் தானே எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. பணத்தை வச்சுக்கிட்டு செய்யலை. சூனியக்காரன் வெற்றி வர மாட்டான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். எதை வச்சு நம்ம சொன்னோம்? லா இஃப்லிஹு சாஹிரு ஹைத்து அத்தா. அல்லாஹ் குர்ஆனில் கேரண்டி தர்றான், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். அல்லாஹ் வந்து ஜெயிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கும் பொழுது நானும் அதே நம்பிக்கையில் உறுதியாக சொல்வது அல்லாஹ் மறந்த செயல் எப்படி ஆகும்? அல்லாஹ்வின் உறுதியாக நம்புற செயலாக தான் ஆகும். அல்லாஹ் சொல்லிட்டான், நிச்சயமாக சூனியக்காரன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். இந்த சூனியக்காரனால் ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லாஹ் நாடினால் நடக்கும்ன்றாலும் இதுக்கு நாட மாட்டான். ஏன் நாட மாட்டான்? ஜெயிக்க மாட்டான் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வை மறந்த ஒரு செயலாக ஆகாது. இறைவனை அதிகமாக நம்புறவன் தான் இது மாதிரி சொல்ல முடியும். கண்டிப்பாக அல்லாஹ் வந்து தீய சக்திகளை வெற்றி பெற வைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால நூஹ் நபி நம்பினார்கள், நம்ம அந்த மாதிரி நம்பி என்ன செய்கிறோம் அதை சொல்லியிருக்கிறோம்.